எல்லோருக்கும் வணக்கம். மலர் அம்மா சமையல் சேனல். இன்றைக்கி உருளைக்கிழங்கு போண்டா செய்யலாம். தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1/4 கிலோ எடுத்து வச்சுக்கலாம். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்க 2 பச்சை மிளகா, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சால்ட்டு கொஞ்சம், 1 சிட்டிகை சோடா உப்பு, 1 சிட்டிகை பெருங்காயத்தூள். இப்போ நம்ம போண்டாவுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். நம்ம கடல மாவில் மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், சோடா உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டுக்கலாம். எல்லாம் மாவில் எல்லாம் ஃபுல்லாக கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காய வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த மாவில் நம்ம எந்த அளவுக்கு மாவு போடுறோமோ அந்த அளவுக்கு எண்ணெய் காய வச்சு விட்டுக்கணும். இப்போ போண்டா நல்லா மொறுமொறுப்பாக நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு பிசைஞ்சுங்க. ஏன்னா நம்ம போண்டா பக்குவத்துக்கு மாவு வரணும். அதிகமாக ஆகிட்டாலும் எண்ணெய் பிடிச்சிடும். தேவையானாலும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவு நல்லா இப்போ கட்டி இல்லாமல் பிசைஞ்சுக்குங்க. மாவு கடாய் சூடு ஏறிடுச்சு. எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, சீரகம் கொஞ்சோண்டு, பச்சை மிளகாய் கொஞ்சம். பச்சை மிளகாய் நல்லா வந்துடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டதுக்கப்புறம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஸ்டவ் குறைச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கி கொடுங்க. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த மசாலெல்லாம் உருளைக்கிழங்குக்குள்ளே நல்லா இறங்குற மாதிரி 1 நிமிஷம் அப்படியே பரட்டி கொடுங்க. பாருங்கள், மசாலா எல்லாம் உருளைக்கிழங்குக்குள்ளே நல்லா இறங்கிடுச்சு. கொஞ்சம் நேரம் சூடு ஆறட்டும். நம்ம உருண்டை பிடிக்கணும். அதனால் கொஞ்சம் நேரம் சூடு ஆறட்டும். அது ஆறத்துக்குள்ளே நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம். போண்டாக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிற மசால் நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம மாவில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக இவ்வளோ எடுத்துக்குங்க. இப்போ நல்லா அப்படி உருண்டை மாதிரி இந்த அளவுக்கு சைஸு நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணுமா செய்யறதுக்கு மாவில் போட்டு எடுக்கு. அதுக்கப்புறம் மாவில் கை வச்சுட்டு அப்புறமா உருளைக்கிழங்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு எல்லாம் சீக்கிரம் நமக்கு வேலை ஆகாது. அதுக்காக இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக. எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம போண்டா போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நனையிற அளவுக்கு எடுத்து மாவில் விட்டுடுங்க. திடீர்னு யாராவது நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க, இல்லை சாயங்காலம் நமக்கு எதாவது சாப்பிடணும் போல் இருந்தது, அந்த சமயத்தில் ஒரு 2 உருளைக்கிழங்கு இருந்தால் கொஞ்சம் ஒரு 100 கிராம் கடல மாவு இருந்தால் கூட நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் போண்டா செஞ்சு சூடாக குழந்தைங்களுக்கு வீட்டில் நாம் எல்லோரும் சாப்பிட்லாம். ஒரு பக்கம் வெந்துடுச்சு போண்டா, திருப்பி போட்டுக்கலாம். போண்டா நல்லா வெந்து கோல்டன் கலரில் வந்துடுச்சு. நம்ம போண்டா எடுத்துக்கலாம்.